சொர்க்கம் போல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறிய தீவுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த தீவில் பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமான மரங்கள் ஓங்கி உயர்ந்து நிற்கிதுங்க. பல புயல்களை கடந்தும் இன்றைக்கும் நிலைச்சி நின்றுக்கிட்டு இருக்குது. இங்கே எத்தனை குடும்பம் மொத்தம் இருக்கும்? 50 இருக்கும். தமிழ்காரங்களாம் என்ன வேலைக்கா பார்க்குறாங்க ஐயா? இப்போ இங்கே உள்ள பசங்களுக்கு, தமிழ் பசங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. பேசுங்க தமிழ். இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய இந்த மீனோட ரேட்டை கேட்டால் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவில் இந்த மீன்களை விற்கிறதுல ஒரு முறையை கடைப்பிடிக்கிறாங்க. அது என்ன முறை அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தனி தீவில் 50 தமிழ் குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றதையும், இன்றைக்கி அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க. எதனால் கூடியிருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். இவ்வளவு ரம்மியமாக இந்த தீவு நம்மளுக்கு காட்சி அளித்தாலும், இதே தீவில் 250க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை வெள்ளையர்கள் சுட்டே கொண்டிருக்கிறாங்க. எதனால் அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகளை சுட்டு கொன்னாங்க அப்படின்றத பற்றியும், இந்தியாவுக்கு சொந்தமான இந்த தீவில் மொத குடியேறினது வங்கதேச நாட்டை சேர்ந்தவங்க தான். அதுவும் நம்ம இந்திய அரசாங்கமே அவங்களை இங்கே கொண்டாந்து குடியமர்த்தி இருக்குது. எதனால் நம்ம அரசாங்கம் வங்கதேச நாட்டவர்களை இங்கே கொண்டாந்து குடியமர்த்தணும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் கோயிலுக்கு ஆந்திராக்கார் பூசாரி ஆனார். நீங்களாம் எத்தனை வருஷம் ஆகுது இங்கே அந்தமான் வந்து? நம்ம தமிழ்காரவங்க வந்து சொந்தமாக இடம்லாம் வாங்கி வீடெல்லாம் வச்சுருக்காங்களா? நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமானுடைய தலைநகரான போர்ட் பிளேயரில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நீல் ஐலாண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய தீவுக்கு தான் நம்ம இப்போ பயணம் பண்ண போகிறோம். அதுவும் இப்போ நம்ம சைடில் தெரியுது பாருங்கள், ஒரு கப்பல். இந்த கப்பலில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த கப்பலில் பயணம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 800 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. இது அரசாங்கத்துக்கு சொந்தமான கப்பல். இதே நீங்கள் தனியார் கப்பல் அதில் போனீங்கன்னா உங்கள்கிட்ட 1500 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. தனியார் கப்பலில் போகிறத விட இந்த மாதிரி கவர்மெண்ட்டோடைய கப்பலில் போகிறது தான் நமக்கு உண்மையிலேயே வசதியாக இருக்கும். அது எதனால் அப்படின்றத நம்ம கப்பல் உள்ளே ஏறி போய் பார்க்கலாம். இந்த கப்பல் பயணம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 3.5 மணி நேர பயணங்க. அதனால் எல்லாருக்குமே சீட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அவங்கவுங்க சீட் நம்பரில் தான் நம்ம உட்காரணும். கப்பல் முழுக்கவே ஏசி பண்ணியிருப்பாங்க. தனியார் கப்பலை விட இந்த கப்பல் சிறந்தது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு 3.5 மணி நேரம் இங்கேயே அமர்ந்திருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வெளியில் போய் கப்பல் மேலே நின்று 3.5 மணி நேரமும் உங்களோட பயணத்தை கடலை பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டு போக முடியும். அதே நீங்கள் தனியார் கப்பலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களால் வெளியில் போய் நின்று பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. இப்போ நம்ம இந்த கப்பலுடைய மேல் பகுதிக்கு வந்தாச்சுங்க. அடுத்த 3.5 மணி நேரம் நம்ம இந்த மேல் பகுதியிலே நின்று கப்பல் பயணத்தை ரொம்ப சிறப்பாகவே என்ஜாய் பண்ணி பயணம் பண்ண முடியும். அதே சமயத்தில் நீங்கள் இந்த பயணத்தின் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் டால்ஃபின் மீன் கூட்டங்களை பெரிய அளவில் பார்க்க முடியும். அந்த அதிர்ஷ்டம் நமக்கு அமைஞ்சி நம்ம போகிற வழியில் டால்ஃபின் கூட்டத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான மீன்கள் ஒன்றா கூடி நம்ம கப்பல் பக்கத்தில் வந்து நம்மளை கடந்து போகக்கூடிய காட்சியையும் பார்க்க முடிஞ்சிச்சுங்க. பல லட்சக்கணக்கான மீன்கள் அப்படியே நம்ம கப்பலை கடந்து போயிட்டுருக்கதை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இந்த கப்பல் பயணத்தின் போது உங்களால் அனுபவிக்க முடியுங்க. இந்த மீன் கூட்டங்களை பார்த்துக்கிட்டே நம்ம போகிறப்ப நம்ம போய் சேர வேண்டிய அந்த நீல் ஐலாண்ட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுங்க. ஒரு சின்ன தீவு தான், எவ்வளோ பசுமையாக காட்சி அளிக்குதுன்னு பாருங்கள். இந்த காணொலியை முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம வந்த கப்பல் இப்போ நீல் ஐலாண்டோட ஹார்பருக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே வந்ததுமே நமக்கு முதல்ல தெரிகிற காட்சிகளை பாருங்கள். இங்கே வெறும் மூட்டைகளாக அடுக்கி வச்சுருக்கதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே காய்கறி மூட்டைகள்ங்க. அந்தமானுடைய மொத்த தீவுகளில் விளையக்கூடிய காய்கறிகளில் 50% காய்கறிகள் இந்த சிறிய தீவுலேருந்து மட்டும் கிடைக்கிதுங்க. அதுக்கு காரணம், இந்த தீவு அப்படின்றது ஒரு சமதளமான தீவு. அதனால் இங்கே பணப்பயிர், அதாவது காய்கறி விவசாயம் அப்படின்றது அதிக அளவில் நடக்குது. டெய்லியுமே 2 டன்னுக்கு மேலான காய்கறிகள் இந்த ஹார்பர்லேருந்து போர்ட் பிளேயருக்கு போகுதுங்க. இப்போ நம்ம கப்பலை விட்டு இறங்கி நீல் ஐலாண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. வந்ததுமே நமக்கு ஆச்சரியமான காட்சிங்க.
கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாறை மீன்கள், பெரிய பெரிய பாறை மீன்கள் சின்ன மீன்களை துரத்தி வேட்டையாடக்கூடிய காட்சிகளை உங்களால் நேரடியாக பார்க்க முடியும். தெளிவான தண்ணியில் பாறை மீன்கள் வேட்டையாடக்கூடிய காட்சிகள் தான் இது. இதை கடந்து நம்ம ஹார்பரை விட்டு உள்ளே போனோன்னா முதல்ல வர்றதே தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி தாங்க வருது. இன்றைக்கி அவங்க எல்லாருமே ஒன்றா ஒரே இடத்துல சேர்ந்து ஒரு விழா நடத்துகிறாங்க. அவங்கள சந்தித்து அது என்ன விழா, இங்கே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்து இங்கே வித்தியாசமான முறையில் மீன் வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளை இந்த தீவில் வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க. எதனால் அவங்க இங்கே வச்சு சுட்டு கொண்டாங்க அப்படின்ற தகவலையும் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஹார்பரை விட்டு கடந்து ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. ரொம்பவே சின்ன தீவு, மக்கள் தொகை ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இங்கே பெரிய அளவில் கடத்தெரு அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு 2-3 கடை, ஒரு சிற்றுண்டி இருக்குது. ஹார்பரை விட்டு வெளியில் வந்ததும் வர்றவங்க இங்கே சாப்பிட்டுக்கலாம். இதை தாண்டி அடுத்து நம்ம உள்ளே போனோன்னா அடுத்து வர்றதே தமிழர் பகுதி தான். வாங்க நேரடியாக தமிழர் பகுதியில் போயிட்டு அவங்கள சந்தித்து பேசலாம். தமிழாக்கா, கடா வெட்டு பூஜை நடக்குதா? ஆமாப்பா, மாரியம்மன் கோயில், இது கருப்பன் கோயில். நீங்களாம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் மதுரைக்கு பக்கத்தில் கொட்டாம்பட்டியா? நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நாங்கள் வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆகுது. இங்கே எத்தனை குடும்பம் மொத்தம் இருக்கும்? 50 இருக்கும்பா தமிழ்காரங்க. 50க்கு மேலே தமிழ் குடும்பம் மட்டும் இருக்குது. மொத்தமாக அது நிறையா இருக்குப்பா. தெலுங்கு, ராஞ்சி, வங்காளி எல்லா சாதிக்காரங்க. ஏன் தமிழ்காரங்களாம் என்ன வேலைக்கா பார்க்குறாங்க இங்கே? லாட்ஜில் தான் வேலை பார்க்குறாங்க. விளையாடுறாங்க. அப்புறம் பஞ்சாயத்தில் நான் பஞ்சாயத்தில் வேலை. நீங்கள் பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறீங்களா? சின்ன பசங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க. இங்கே ஸ்கூல் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்குதா? தமிழில் வாங்கப்பா, நல்லா இருக்குல்ல பாப்பா, அதுக்கெல்லாம் நல்லா இருக்குல்ல. இல்லை, தமிழ் இல்லைப்பா. தமிழ் இல்லை, ஹிந்தி தான் படிக்கிறாங்க. படிக்குது, ஹிந்தி, இங்கிலீஷ். இப்போ எப்படி அவங்க தமிழ், நம்ம ஊர்லேருந்து தமிழ் எப்படி கற்றுக்குவாங்க? நீங்கள் எதுவும் சொல்லிக் கொடுப்பீங்களா? தமிழ் அதுகளுக்கு தெரியாது. ஹிந்தி, இங்கிலீஷ் படிக்குதுங்க. போர்ட் பிளேயரில் இருக்குது தமிழ். போர்ட் பிளேயரில் தான் தமிழ் இருக்குது. அங்கே இருக்குது தமிழ் ஸ்கூல் இருக்குது. வேணா இங்கே போய் ஹாஸ்டலில் சேர்த்து விடலாம். நான் கூட்டி வர்றதில்ல, அங்கே போய் எப்படி சேர்த்துறோம் வச்சுக்கிறேன். சரி சரி. இப்போ இங்கே உள்ள பசங்களுக்கு, தமிழ் பசங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாது, பேசுங்க தமிழில் பேசுங்க. எழுத படிக்கலாம் தெரியாது. விவசாயம்லாம் பண்ணுறாங்களா இங்கே? என்னென்னலாம் விளையுது? கத்தரி, மிளகா, வெண்டி, அப்புறம் எல்லா ஐட்டமே, பீக்கங்காய், சுரக்காய் எல்லாமே போடுவாங்க. ரேட்லாம் எவ்வளோக்கா வரும்? ரேட்டெல்லாம் இங்கே 200 கத்தரிக்காயெல்லாம். கிலோவா? கிலோ 200. கத்தரிக்காய், வெண்டிக்காய் 100, 150 ரூபா. பாவக்காய் 200. அப்படி தான் வாங்கி சாப்பிட்ணும். எல்லாமே ரேட்டு தான் சாப்பிட்றதெல்லாம். ஆனால் மீன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீன் கிடைக்கும், அதுவும் 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா. 250 ரூபா 300 கம்மி தான். நம்ம ஊரில் 500, 600 விற்கிறாங்களா? இங்கே கொஞ்சம் 300 ரூபா கிடைக்கும். சரி, நீ காசு வாங்கிட்டே இரு. எல்லாமே தமிழ் குடும்பம் தானே இங்கே இருக்குது? இல்லை, எல்லா ஃபேமிலியும் இருக்காங்க இங்கே. இப்போ கடா வெட்டுறது வந்துட்டு தமிழ் ஃபேமிலி. இப்போ தமிழ் ஃபேமிலி மட்டும் தான் சேர்ந்து கடா வெட்டுறீங்க. நீங்களாம் எத்தனை வருஷம் ஆகுது இங்கே அந்தமான் வந்து? நான்லாம் வந்து 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷமாக இங்கே தான் இருக்கீங்க. இங்கே நீங்கள்? நான் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். இப்போ இந்த ஐலண்டுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. இங்கே இருக்கவங்க, நம்ம தமிழ்காரவங்க வந்து சொந்தமாக இடம்லாம் வாங்கி வீடெல்லாம் வச்சுருக்காங்களா? எல்லாத்துக்கும் இடம் இருக்குது, வீடு எல்லாம் இருக்குது. என்ன மாதிரி தொழில் என்ன பண்ணுறாங்க தமிழ்காரவங்க இங்கே? எல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில், சில ஆள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குது, சில ஆள் வெளியில் சொந்தமாக வேலை அங்கிட்டு வேலைக்கு போகிறாங்க வெளியில். அந்த அவர் தான் பிரசிடென்ட், அந்த பேசிட்டு உட்காந்துருக்காரு இல்லையா? ஆமாம், அவர் தான் பிரசிடென்ட், கோயில் பிரசிடென்ட். இந்த தீவுக்கு பிரசிடென்ட் அவர் தானா? இந்த தீவுக்கு, இந்த கோயிலுக்கு பிரசிடென்ட். கோவிலுக்கு. இது என்ன கோவில்னா இது? இது வந்து கருப்பசாமி கோயில். கருப்பசாமி கோயில். இப்போ கடா வெட்டுறதுன்றது வந்து நம்ம தமிழ்காரங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெட்டுறது. இது வந்து எல்லாம் அவங்க டொனேஷன் பண்ணுறாங்க அவங்க கோயிலுக்கு. கோயில் தரப்புல வந்து நாங்கள் ஒரு கிடாய்
பாக்கி ஒரு 6 கிடாய் வந்து அவங்க டொனேஷன் பண்ணது. கடாயெல்லாம் இங்கேயே கிடைக்குமா வளர்க்குறதா இல்லை வெளியே இருந்து வாங்கிட்டு வராங்க? இங்கேயே இப்போ இத்தனை கடை வெட்டுறீங்க, இத்தனை கடை சாப்பிட்றது தமிழ் குடும்பம் இருக்காங்களா இல்லை வெளியில்? எல்லாரும் வரும், யார் வந்தாலும் சாப்பாடு கொடுப்போம். யார் வந்தாலும் சாப்பிட்லாம், எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ இது வந்து சாப்பிடுங்கிறது கிடையாது, எல்லாரும் வந்து சாப்பிடலாம். இப்போ இது என்ன விசேஷம் அன்னைக்கு நடக்கிறது? ஆடி 18. ஆடி 18 வெட்டுறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெட்டுவீங்க. அது இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களா? இல்லை நான்லாம் படித்து முடிச்சுட்டு இங்கே வேலைக்காண்டி வந்தேன். வந்து எப்படி டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தீங்க? ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவர் துருவில் சேர்ந்தது. அப்படி வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டீங்க உள்ள. இப்போ ஊருக்குலாம் அடிக்கடி போயிட்டு வரீங்களா? வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் போயிடுவேன். இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே தமிழர்கள் வாழக்கூடிய அவங்க வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி இருக்குது. உள்ளே போய் அவங்களுடைய வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே டூரிஸ்ட்டாக வர்றவங்க ஒரு நாள் 2 நாளில் கிளம்பிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 10 நாளோ 1 மாதமோ தங்கி பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு மனசே வராதுங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான தீவு, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்குது. நம்ம தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் தாங்க இது. ரொம்ப செலவு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த வீடுகளை கட்டியிருக்காங்க. ஏன்னா கட்டுமான பொருட்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருந்தோ கல்கத்தாவில் இருந்தோ கப்பலில் போர்ட் பிளேயருக்கு வந்து அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து இவங்க கட்டுறது அப்படின்றது அதிகப்படியான செலவாகும். அதனால் முக்கால்வாசி தகர சீட்டை வச்சே இவங்க வீடுகளை கட்டியிருக்காங்க. இங்கே வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வருமானத்தை தேவையில்லாத செலவுகளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு தீவுங்க. சினிமாவுக்கு போகணுன்னோ இல்லை ஷாப்பிங் பண்ணணுன்னோ இல்லை ஏதாச்சும் ஊருக்கு போகணுன்னோ எந்த விதமான அனாவசிய செலவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலோட ரொம்ப நீட்டாக இந்த ஊரில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டலும் ரொம்ப பக்காவாக க்ளீனாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் ரொம்ப சுகாதாரமான முறையில் எந்த விதமான தேவையில்லாத செலவுகளும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறிப்பாக நம்ம இங்கே பார்த்ததில் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய இருசக்கர வாகனத்துலேருந்து சாவியை யாருமே எடுக்கிறது இல்லைங்க. எங்கே போய் நிப்பாட்டினாலும் எவ்வளோ தூரம் போனாலும் சாவியை வண்டியிலே தான் விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா வண்டி திருடு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது தீவை விட்டு. அதனால் இவங்களுக்கு வண்டியிலேருந்து சாவி எடுக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த தீவில் வாழக்கூடிய மக்களுக்கு பிரதான உணவு அப்படின்றதே மீன் தாங்க. ஏன்னா இங்கே காய்கறிகளுடைய ரேட்டெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி மீன் வாங்கி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இங்கே மீன் கொண்டாந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குதுங்க. ஏன்னா தீவை சுற்றி அதிகமான மீன் இருக்கிறதுனால எவ்வளவு வேணாலும் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் 15லேருந்து 20 கிலோ அந்த அளவு தாங்க பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கு மேலே பிடிச்சிட்டு வர்றதில்ல. அதே மாதிரி காலையில் 5 மணிக்கு மீன் வியாபாரத்துக்கு வர்றவங்க 10 மணி வரைக்கும் தான் வியாபாரம் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே விற்க முடிஞ்ச அளவுக்கு உள்ள மீன்களை மட்டும்தான் அவங்க பிடிச்சிட்டு வருவாங்க. 10 மணிக்கு அவங்க மீன் விற்ற அதே இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. 10:30 மணிக்கு இன்னும் சில பேர் புதுசாக மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. அவங்க மத்தியானம் 3 மணி வரைக்கும் வியாபாரம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்புனதும் 4 மணிக்கு இன்னொருத்தவங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி 3 ஷிஃப்டாக இங்கே அப்போ ஃப்ரெஷ்ஷாக மீன் கொண்டாந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே மீன் வாங்க வர்றவங்கள யாரும் எந்த கடைக்காரும் என் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாதுங்க. அவங்கவுங்க எந்தெந்த கடைக்கு விருப்பப்படுறாங்களோ அந்த கடையில் போய் அவங்க வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மீனோடைய ரேட்டு குறிச்சிருக்காங்க பாருங்கள். 2021 இங்கே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸட் ரேட்டு தான். எந்த கடைக்கு போனாலும் ஃபிக்ஸட் ரேட்டில் தான் மீன் விற்கணும். அதுக்கு குறைச்சும் விற்கக்கூடாது, அதுக்கு கூடவும் விற்கக்கூடாது. ஒரே ரேட்டில் விற்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி அப்படி தான் இங்கே மீன் வியாபாரம் நடக்குதுங்க. இந்த தீவோடைய மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டருங்க, அகலம் 3 கிலோமீட்டர். ரொம்ப சின்ன தீவு தான். இந்த தீவில் மொத்தம் 3 பீச் இருக்குதுங்க. லக்ஷ்மண்புரா 1, லக்ஷ்மண்புரா 2, சீதாப்பூர் அப்படின்னு 3 பீச் இருக்குது. 3 பீச்சுக்குமே ஒரு தனித்துவமான தன்மையும் இருக்குது. நம்ம இதில் மொதல் பீச்சாக லக்ஷ்மண்புரா 2ல் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மவுண்ட் ஆர்ச் இந்த லக்ஷ்மண்புரா 2 அப்படின்ற பீச்சில் தாங்க அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த மவுண்ட் ஆர்ச்சை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆர்ச்சை பார்க்க போகிற வழி அப்படின்றது ரொம்பவே கூர்மையான பாறைகள் நிறைந்த கடற்கரையாக இருக்கிறதுனால இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய கடைக்காரவங்க இலவசமாக காலணிகளை கொடுத்து உதவுறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய காலணிகளை மாட்டிக்கிட்டு நம்ம கடற்கரை ஓரமாகவே கரடு முரடான பாதையில் ஒரு 500 மீட்டர் நடந்து வரணுங்க. அது மாதிரி நடந்து வந்தோன்னா நமக்கு மிகப்பெரிய ஆர்ச் மவுண்டு ஒன்று கண்ணுக்கு தெரியும். அந்த மவுண்டை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் உயரம் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது சின்னமாக தெரிஞ்சாலும் இது ஒரு 50 மீட்டர் உயரம் உள்ள இயற்கையாக மலையிலே அமைஞ்ச ஒரு ஆர்ச்சு தான்.
உண்மையிலேயே இந்த பாதை அப்படின்றது ரொம்பவே ஒரு கரடு முரடான பாதைங்க. பள்ளம் மேடுமாக இருக்கும், அதுக்குள்ளே தண்ணி நிற்கும், எந்த இடத்துல கால் வைக்கிறோன்னு தெரியாது. கால் சுளுக்கிக்கிறதுக்கோ இல்லை காலில் காயம் படுறதுக்கோ அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே வர்றவங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக வரணுங்க. இப்போ நம்ம அந்த மவுண்ட் கிட்ட வந்தாச்சுங்க. மவுண்டை எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த ஆர்ச்சோடைய அடிப்பகுதியில் தாங்க நிற்கிறோம். நம்ம தலைக்கு மேலே அந்த பிரம்மாண்டமான ஆர்ச் இருக்குது. இவ்வளோ முக்கியமான இந்த இடத்துல வந்து கூட்டமே இல்லைங்க. 2 புதுசாக திருமணமான ஜோடிகள் ஹனிமூன் ட்ரிப் வந்திருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட 2 ஃபோட்டோ எடுத்து தர சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு 2 ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துட்டு மற்ற பீச்சையெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். குறிப்பாக ஹனிமூன் கப்பிள்ஸுக்கு இந்த தீவு ரொம்பவே ஒரு சொர்க்க தீவாக இருக்குங்க. ரொம்ப அமைதியான தீவு. உங்களுக்கு என்ன மாதிரி ரெசார்ட் வேணுமோ காட்டேஜ் வேணுமோ எல்லா விதமான இதுவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த தீவில் நிறைய இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. புதுசாக திருமணமானவங்க ஹனிமூனுக்கு இந்த இடத்த கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக நம்ம இருக்கக்கூடியது சித்தாபூர் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவோடைய கிழக்கு புறத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடற்கரையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்தை இங்கேருந்து உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த சூரிய உதயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா காலையில் 4 மணிக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடணுங்க. ஏன்னா அந்தமானில் வந்து உங்களுக்கு 4:15 சூரிய உதயம் அப்படின்றது ஆரம்பிச்சிடும். காலையில் 4 மணிக்கு வந்தால் தான் இந்த சூரிய உதயத்தை உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் மட்டும்தாங்க தனியாக இருக்கேன். அதிகாலையில் மணி 4:30 மணி ஆகுது. நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கடலில் இறங்கினாலோ இல்லை தேவையில்லாத ஒழுங்கின செயலில் ஈடுபட்டாலோ உடனடியாக உங்களுக்கு விசில் சவுண்டு வரும். ஏன்னா பீச் கார்டு அப்படின்றவங்க இங்கே இந்த பகுதியில் ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே செட்டு அமைச்சு அவங்க இங்கேயே தான் இருப்பாங்க. எப்பயுமே இங்கே வர்றவங்க தேவையில்லாத ஒழுங்கின செயலில் ஈடுபட்டாங்கன்னா உடனடியாக அவங்க வந்து கண்டிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்தமான் அப்படின்றது கோவா மாதிரி பார்ட்டி பண்ணக்கூடிய ஏரியா கிடையாது. எல்லா இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடான இடமா இருக்கும். தேவையில்லாத ஒழுங்கின செயலில் நீங்கள் பொது இடத்துல ஈடுபட முடியாது. நீங்கள் உங்களுடைய ரெசார்ட்லேயோ இல்லை நீங்கள் தங்கக்கூடிய காட்டேஜ்லேயோ உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ அதை அந்த காட்டேஜில் செஞ்சு கொடுப்பாங்க. காட்டேஜை விட்டு வெளியில் வந்து பொது இடத்துல நீங்கள் எந்த விதமான ஒழுங்கின செயல்லையும் ஈடுபட முடியாது. அடுத்ததாக நம்ம லக்ஷ்மன்பூர் பீச் 1க்கு தாங்க போயிட்டுருக்கோம். சாலை பார்த்திங்கன்னா குறைஞ்சது 19 கிலோமீட்டர் நீளம் ஒரே நேர்கோட்டில் அமைச்சிருக்காங்க. ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அமைச்சிருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மன்பூர் பீச்சை பார்க்குறதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட தியாகிகளை இங்கே எதனால் ஆங்கிலேயர்கள் சுட்டு கொன்னாங்க அப்படின்ற தகவலை பார்த்துடலாங்க. நடிகர் பிரபு மோகன்லால் நடிப்பில் சிறைச்சாலை அப்படின்னு ஒரு படம் வெளிவந்துச்சு. பல பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட கதை வந்து இந்த தீவில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க. அப்படி என்ன இந்த தீவில் நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்தமான் சிறைச்சாலையில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் நேரடியாக இருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குமோ அது போன்ற ஒரு தெளிவான காணொளி சிறைச்சாலை பற்றி நம்ம பதிவிட்டிருக்கோம். அந்த காணொளியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் வருங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய ஒரு காணொளியாக அது இருக்கும். இப்போ இந்த தீவில் அன்னைக்கு நடந்த அந்த கொடூர சம்பவம் பற்றி பார்க்கலாங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த நீல் ஐலாண்ட்லேருந்து செல்லுலார் ஜெயில் அப்படின்றது 70 கிலோமீட்டர் தொலைவில் கடல் வழி பயணத்தில் இருக்குங்க. செல்லுலார் ஜெயிலில் 750க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 280க்கும் மேற்பட்டவங்க செல்லுலார் ஜெயிலிருந்து ஒரு நாள் இரவு தப்பிச்சிருக்காங்க. தப்பிச்ச சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாருமே காட்டு வழியாக கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து இந்த நீல் ஐலாண்ட் இருக்கக்கூடிய பகுதியை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஐலாண்டுக்கும் அவங்க இருக்கக்கூடிய ஐலாண்டுக்கும் நடுவில் 4 கிலோமீட்டருக்கு கடல் இருந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்கு மேலே காட்டு வழியாக உணவு இல்லாமல் நடந்து வந்தவங்க ரொம்ப சோர்ந்து இருந்திருக்காங்க. இருந்தாலும் எல்லாரும் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக கடலில் கிடைச்ச கட்டை பலகா இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த 4 கிலோமீட்டர் நீந்தி இந்த தீவை வந்து அடைகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த கடலுடைய நீரோட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு 170 பேர் மட்டும்தான் இந்த தீவை வந்து அடைஞ்சிருக்காங்க. மீதி பேரெல்லாம் கடலில் அடிச்சுட்டு போயிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேவ்லாக் ஐலாண்ட் அப்படின்ற தீவுக்கு ஒரு 50 பேர் போய் சேர்ந்துருக்காங்க. மீதி உள்ளவங்க எல்லாருமே கடலில் அடிச்சுட்டு போகப்பட்டிருக்காங்க. தப்பிச்சு போன சுதந்திர போராட்ட தியாகிகளை உடனடியாக ஆங்கிலேயர்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க.
தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரை ஓரங்கள், சிறைச்சாலை சுற்றி உள்ள பகுதி, மலைப்பகுதி, காட்டுப்பகுதின்னு எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு மேலே தேடியும் கிடைக்காதனால மொத்த மலைப்பகுதியுமே தேடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி போர்ட் பிளேயரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மலைப்பகுதியிலையும் தேடியும் கண்டுபிடிக்க முடியலை. 1 மாத காலம் கடந்த பிறகு அவங்க கண்டிப்பாக இந்த தீவில் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு தீவுக்கு நீந்தி போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 1 மாதத்துக்கு பிறகு இந்த நீல் ஐலாண்டுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. வந்து சேர்ந்த பிறகு அவங்களுக்கு உடனடியாக தெரிஞ்சிருச்சு சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த தீவில் தான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள் இங்கே கிடைக்கக்கூடிய தேங்காய் மற்றும் கிழங்குகளை சாப்பிட்டுக்கிட்டு, கிடைக்கக்கூடிய மீன்களை பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு உயிரோடு இருந்திருக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் வர்றதை பார்த்ததுமே பல பேர் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓடுனவங்க எல்லாரையுமே சுட்டு கொண்டிருக்காங்க. உயிருக்கு பயந்து சில பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அவங்கள திரும்பவும் செல்லுலார் ஜெயிலுக்கே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முன்னாடி தூக்கில் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹேவ்லாக் ஐலாண்டில் இருந்த 50 பேர்லையும் பாதி பேரை சுட்டுட்டு மீதி பேரை கொண்டு போய் செல்லுலார் ஜெயிலில் வச்சு தூக்கில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வங்கதேச நாட்டை சேர்ந்தவங்கள இந்திய அரசாங்கமே இங்கே கொண்டாந்து குடியமர்த்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிழக்கு பாகிஸ்தானாக இருந்ததுங்க. கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேசம் தனி சுதந்திரம் கேட்டு போர் செஞ்சிச்சு. அந்த போருக்கு இந்தியா உதவியும் செஞ்சிச்சு. அந்த டைமில் நடந்த சண்டையில் பல இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அகதிகளாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே வந்த வங்கதேச நாட்டவர்களுக்கு அகதியாக அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க. அதே டைமில் இந்த மாதிரி அந்தமானில் இருக்கக்கூடிய பல தீவுகளில் ஆட்களே இல்லாமல் சும்மா இருந்திருக்குதுங்க. இந்த மாதிரி சும்மா தீவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்மா, மலேசியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி நாட்டை சேர்ந்தவங்க இந்த தீவை வந்து கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதனால் இந்திய குடிமக்களை இங்கே கொண்டாந்து குடியமர்த்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்த வங்கதேச நாட்டவர்களை தான் 1971ஆம் ஆண்டு இங்கே கொண்டாந்து குடியமர்த்தியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி சாலை வசதிகளோ கடைகளோ எதுவும் இல்லாமல் வெறும் காட்டுக்குள்ளே கொண்டாந்து குடியமர்த்தியிருக்காங்க. அன்னைக்கு வந்த மக்கள் இன்னைக்கு இந்த தீவில் செல்வ செழிப்போட நல்ல செல்வாக்காக வாழ்ந்துக்கு இருக்காங்க. இந்திய குடியுரிமையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த தீவோடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண்புரா பீச் 1க்கு வந்தாச்சுங்க. இந்த பீச்சுக்கு வரக்கூடிய பாதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களையும் பாருங்கள், கிட்டத்தட்ட 100 அடி உயரத்துக்கு மேலே இருக்குங்க. பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த மரங்களை எல்லாம் வெட்டக்கூடாதுன்னு இங்கே இப்போ சட்டம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மரங்களை வெட்டி இந்த மரங்களை குடஞ்சி ஒரே படகாக செய்வாங்க. அது அந்தமானுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் படகாக இங்கே பல இடத்துல பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரி படகுகள் செய்கிறது கிடையாது. காலையில் நம்ம சூரிய உதயம் பார்க்குறதுக்காக போயிருந்த அந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் இருந்தோம். யாருமே அங்கே பார்க்க முடியல சுற்றுலா பயணிகளையே. ஆனால் இப்போ சாயந்தரம் சன்செட் ஆகக்கூடிய இந்த கடற்கரை பகுதியில் பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் பல பேர் வந்திருக்காங்க. பல பேர் இருந்தாலும் பெரிய கூட்டம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் பேர் அவங்கவுங்க கடற்கரையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி ஹனிமூன் கப்புள்ஸ் தாங்க நிறையா பேர் வந்திருக்காங்க. இந்த பீச்சை கார்னர் பீச் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏன்னா இது முக்கோணமாக வந்து இந்த இடத்துல முடிகிற மாதிரி இருக்குங்க. 2 பக்கமே உங்களுக்கு வெள்ளை மணல் பரப்பு 2 கிலோமீட்டருக்கு மேலே அகண்டு இருக்கும். எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போக முடியும். அந்த அளவுக்கு விசாலமாக இந்த இடம் காட்சியளிக்கும். அதே போல் இந்த இடத்துல இருந்து இந்த வனப்பகுதியை பார்க்குறப்ப ரொம்பவே அருமையாக இருக்கும். அதோட இந்த 100 அடி உயர மரங்களை பார்க்குறப்ப இந்த இடத்துலேருந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும். வரக்கூடியவங்க எல்லாருமே வியந்து பார்த்து இந்த இடத்துல நின்று புகைப்படம் எடுக்காமல் போக மாட்டாங்க. அதே மாதிரி அந்தமானுக்கு சுற்றுலா வர்றவங்க பல பேர் இந்த தீவை வந்து பார்க்குறதுக்கு தவறிடுறாங்க. ரொம்ப அற்புதமான சொர்க்கலோகம் போல இருக்கக்கூடிய இந்த தீவை அந்தமான் வரக்கூடிய ஒவ்வொரு பயணிகளும் இந்த நீல் ஐலாண்ட் அப்படின்ற தீவை பார்க்க தவறிடாதீங்க. ஒவ்வொரு மரங்களும் அதோட பிரம்மாண்டங்களும் பார்க்குறப்ப நமக்கு வியப்பை ஏற்படுத்தும். இந்த தீவே ஒரு சொர்க்கலோகத்துக்கு நீங்கள் வந்த ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க.